யூடியூப்பால் இணைந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்த்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அனிமேஷன் லிரிக் ஸ்டாட்டஸ் எப்படி மேக் பண்ணுறது அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நீங்கள் வீடியோ அப் டு ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாக அதை மேக் பண்ணிடலாம். நீங்கள் ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள். நீங்கள் இப்போ நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா அந்த வீடியோக்குள்ள இருக்கிற சுக்கைப்பட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆளுங்கிற செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு தரோம் நோட்டீஸாக கிடைக்கும். ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு தேவையான ஆப் வந்து அலைட் மோஷன் ஒரே ஆப் தான். அலைட் மோஷன் ரொம்ப கஷ்டம், இங்கே ரொம்ப சிம்பிள். அலைட் மோஷன் ஈஸியாக சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம சேனலில். அதனால் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியாக தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் கன்ஃபார்ம் ஈஸியாக மேக் பண்ணிடலாம். ஸோ அலைட் மோஷன் ப்ரோவர்ஸ் லிங்க் இல்லாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அலைட் மோஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி தான் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். மொபைல் டேட்டா ஆஃப் பண்ணிட்டு அதனால் சர்வர் கனெக்ஷன் வெளியில் இருக்குது. ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. கீழே ப்ளஸ் ஐக்கன் இருக்கா, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் அது வந்து நியூ ப்ராஜெக்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் நேம் கேட்கும், கொடுத்துக்கோங்க. அது வந்து ரேசி கேட்கும். அதில் வந்து நம்ம 4:5 இந்த ரேஸ் நம்ம எடிட் பண்ண போகிறோம் இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டு. அதனால் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ரெசலேஷனு ஃப்ரேம் ரேட்டு 60 கொடுத்துட்டு பேக்ரவுண்டு பிளாக் கொடுத்துட்டு உங்களுக்கு எது பண்ணி கொடுத்து கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க. கீழே கொடுத்துட்டு அப்படி ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆயிரும். இதில் நம்ம எடிட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் இம்போர்ட் பண்ண போகிறோம். இதுக்கு யூஸ் பண்ண அனைத்து மெட்டீரியல்ஸோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் பேக்ரவுண்ட் இமேஜ் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள், இமேஜ் அண்ட் வீடியோ போங்க. அதில் போய்ட்டு விவால் போனீங்கன்னா அந்த இமேஜ் இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அதை டவுன்லோட் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜ் தான் அது, நான் இம்போர்ட் பண்ணிட்டேன். மேலே 3 டாட் இருக்கா, இது வந்து ஃபில் ஸ்க்ரீன் செட் ஆகலாம். அதை எப்படி செட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, மேலே 3 டாட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் ஃபில் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணி விட்ருங்க. இதை கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஸ்க்ரீன் கரெக்டாக செட் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கு எவ்வளோ செகண்ட் வேணுமோ நீங்கள் ட்ராக் பண்ணிவிட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் அது வந்து ஒரு 10 செகண்ட் ட்ராக் பண்ணிட்டு இருக்கிறேன். இது வந்து உங்களுக்கு எவ்வளோ செகண்ட் வேணுமோ நீங்கள் ட்ராக் பண்ணிட்டுக்கோங்க. 30 செகண்ட் மேக் பண்ணி ஃபுல்லாக ட்ராக் பண்ணிட்டுக்கோங்க. நான் ஒரு 10 செகண்ட் ட்ராக் பண்ணிட்டு இருக்கிறத. ஓகே, இப்போ நான் 10 செகண்ட் ட்ராக் பண்ணி விட்டேன். நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஆடியோ இம்போர்ட் பண்ணிடலாம். அதாவது மியூசிக் சாங் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஆடியோன்னு ஒரு ஐக்கான் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு விவால் போங்க. விவாலில் போய்ட்டு நீங்கள் ரீசெண்டாக டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தா அது மேலே காமிக்க. கிளிக் பண்ணி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணால் இம்போர்ட் ஆயிரும். நான் ரீசெண்டாக டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன், அதனால் காமிக்க எனக்கு. நான் மேலே கிளிக் பண்ணி அதை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பண்ணி இது வந்து எனக்கு பேக்ரவுண்ட் இமேஜ் எவ்வளோ ட்ராக் பண்ணிருக்கோம் அதை நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன். இது 30 செகண்ட் இருக்கும், எனக்கு தேவையில்லை. அவங்க சொல்லி கொடுக்குறேன், 10 செகண்டில் கட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, இப்போ 14 தெரியும். நம்ம ஆடியோ பேக்ரவுண்ட் இமேஜ் இம்போர்ட் பண்ணிட்டோம். இப்போ லிரிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம லிரிக்ஸ் சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரீவில் பார்த்துருப்பீங்களா, அந்த உமன் பிளேயிங் எஃபெக்ட்டு, அதுக்கப்புறம் அந்த லைட்டிங் எஃபெக்ட், கீழே இந்த லீஃப் மூவ் ஆகிற எஃபெக்ட், அதெல்லாம் நம்ம லிரிக்ஸ் முடிச்சப்பட்டு நம்ம மேக் பண்ண போகிறோம். அது எதுக்கு பார்த்தீங்கன்னா, லிரிக்ஸ் வந்து பேக்கில் இருந்திருக்கும். அதனால் நம்ம லிரிக்ஸை ஃபஸ்ட் முடிச்சிடலாம். லிரிக்ஸ் வரைக்கும் ப்ளஸ் எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ லிரிக்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஏ டெக்ஸ்ட் பார்த்தீங்களா சைடில், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நான் என்ன சாங் நீங்கள் லிரிக்ஸ் மேக் பண்ணிடலாம் எடுத்து வச்சுக்கோங்க. கூகுளில் நான் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ எடுத்து வச்சுக்கிறத உங்கள் லிரிக்ஸ் எடுக்கிறது இல்லைன்னா நம்ம சேனலில் தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கு, அதை போய் பார்த்துக்கோங்க. நான் அதை காப்பி பண்ணிக்கிறேன். எனக்கு தேவையான மட்டும் நான் தேவையான மட்டும் செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிட்டேன். இதில் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள், பேஸ்ட் கேட்கும், பேஸ்ட் கொடுத்துக்கிறேன். இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து எனக்கு பிறை தேடுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைன் மட்டும் தான் தேவை. அதனால் நான் மித்தரை செலக்ட் பண்ணி கட் பண்ணி விட்டுக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு 2 லைனாக ஒரு லைனாக எழுவுங்க, ஆனால் தான் பார்க்க நல்லாயிருக்கும். ப்ரீவில் பார்த்தீங்கன்னா ஸ்டைலாக வரும். ஸோ எழுதிட்டேன். இதுக்கப்புறம் நான் இப்போ யூஸ் பண்ணோட ஃபாண்ட் லிங்க் வந்து கீழே இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து நீங்கள் எல்லாமே கேப்லெட்டரில் கொடுத்தா தான் அந்த லெட்டர் வந்து போல்டாக இருக்கும். அது கேப்லெட்டரை மாற்ற ஒரு சிம்பிள் ஐடியா சொல்கிறேன் பாருங்கள். இந்த லிரிக்ஸ் பண்ணி செலக்ட் ஆல் கிளிக் பண்ணுங்கள். செலக்ட் ஆல் கிளிக் பண்ணிட்டு அந்த ஏரோ மார்க் பார்த்தீங்களா கீழே கீபோர்டில் இருக்கும், அதாவது கேப்லெட்டரில் மாற்றிருக்க டபுள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதாயிரும். 14 பிறை தேடுன்னு எல்லாமே கேப்லெட்டில் மாறிடுச்சு. ஸோ நீங்கள் கூகுள் அதாவது கூகுள் கீபோர்டு அந்த மாதிரி கீபோர்டு யூஸ் பண்ணால் உங்களுக்கு இதாகும், ஒர்க் ஆகும் நினைக்கிறேன். இது நீங்கள் எதில் யூஸ் பண்ணி ஒர்க் சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாமே கேப்லெட்டில் மாற்றிக்கோங்க. இப்படி தான் செலக்ட் பண்ணிட்டு இந்த அம்புக்குரிய டபுள் டேப் பண்ணுங்கள், எல்லாமே கேப்லெட்டில் மாறிடும். அதுக்கப்புறம் மேலே லைன் ஆப்ஷன் இருக்கா, லைனை கிளிக் பண்ணி சென்டராக மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ரொபோட்டர் எல்லர் இருப்பாங்க. ரொபோட்டர் எல்லர் பண்ணி அப்புறம் 2 விதமான ஃபாண்ட் யூஸ் பண்ணுறீங்க. வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அந்த 2 விதமான ஃபாண்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இது வந்து லாங் ஷூட்டு, மொதல் ஃபாண்ட் வந்து லாங் ஷூட்டு, அதை கிளிக் பண்ணிட்டு செட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து கலரை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. உங்களுக்கு ஃபாண்ட் சைஸை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. உங்களுக்கு ஃபாண்ட் எப்படி இம்போர்ட் பண்ணதில்லைன்னா நான் ப்ரீவில் போட்ட வீடியோ சொல்லியிருப்பேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கு வந்து 40 வச்சுக்கிறேன். 40 வச்சுட்டு கலர் இருக்குது பார்த்தீங்களா, கலரை கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து நான் ஒயிட் கலர், இது உங்களுக்கு என்ன கலரானு செட் பண்ணிக்கோங்க. நான் பிளாக் கலர் ஒயிட் கலரை செட் பண்ணிவிட்டு டிக் பண்ணி விட்டுருந்தேன். அவ்வளோ அதில் நம்ம வேறு சேஞ்ச் பண்ண தேவையில்ல, டிக் பண்ணி விட்டுருந்தேன். டிக் பண்ணிட்டு மூணு ட்ரான்ஸில் போய்ட்டு கொஞ்சம் மேலே எழுதி வச்சுக்கிறேன். அதாவது இந்த இடத்துல இப்படி செட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த பொசிஷன் வேணுமோ செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இந்த லிரிக்ஸை கிளிக் பண்ணி எண்டிங் வரை ட்ராக் பண்ணி விட்ருங்க. எண்டிங் வரை ட்ராக் பண்ணி விட்டு நேரத்தை சொல்லிட்டேன் எப்படின்னு. ஓகே, இப்போ நான் எண்டிங் வரை ட்ராக் பண்ணி விட்றேன். ட்ராக் பண்ணி விட்டு இதை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. அந்த மேலே குட்டி பிக்சன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, கிளிக் பண்ணி டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. நான் எதுக்குன்னு சொல்கிறேன். இப்போ ப்ளே பண்ணி பார்த்து செகண்ட் லைன் எங்கே ஆரம்பிக்குன்னு பாருங்கள். அதாவது இந்த லிரிக்ஸ் முடியாது எங்களுக்குள்ளான்னு
எனக்கு இந்த இடத்துல முடியுது. அதனால் செகண்ட் லிரிக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. டூ லீட் பண்ணிங்கன்னா அதை கிளிக் பண்ணி மின்ன கட் பண்ணி விட்ருங்க. அதாவது பிரிண்ட் டு லெஃப்ட்டு பார்த்தீங்கன்னா அதான் மின்ன கட் பண்ணி விட்ருங்க. மின்ன கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அந்த செகண்ட் லிரிக்ஸை கிளிக் பண்ணி எடிட் டெக்ஸ்ட் போங்க. எடிட் டெக்ஸ்ட் போய்ட்டு இதெல்லாம் டெலிட் பண்ணி விட்ருங்க. டெலிட் பண்ணிட்டு நான் அடுத்த லிரிக்ஸை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து இது மட்டும் தான் தேவை. நல்லா கட் பண்ணி விட்டு நான் இப்போ யூஸ் பண்ணுற ஃபாண்ட் வந்து எல்லாமே ஸ்மால் லெட்டரில் இருக்கணும். அப்போ தான் இது ஒர்க் ஆகும். அதனால் நீங்கள் ஸ்மால் லெட்டரில் வச்சுக்கோங்க. இது வந்து இன்வர்சன்ஸ் இந்த ஃபாண்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த ஃபாண்ட் வந்து எல்லாமே ஸ்மால் லெட்டரில் தான் அந்த குட்டி பாக்ஸ்குள்ளே வரும் அந்த லிட்ரு. ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் கேப்லெட்டில் வச்சுட்டு ஒர்க் ஆகணும்னு பார்க்காதீங்க. முதலுக்கு வந்து எல்லாமே கேப்லெட்டில் இருக்கணும். அப்படின்னா தான் அந்த ஃபாண்ட் எல்லாமே கேப்லெட்டில் வரும். இது செகண்ட் ஃபாண்டுக்கு வந்து எல்லாமே ஸ்மாலில் இருக்கணும். அப்போ தான் இது ஒர்க் ஆகும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். டிக் பண்ணி விட்ருங்க. டிக் பண்ணிட்டு மூவ் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. அதில் கொஞ்சம் சைஸை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அவ்வளோதான். வேறு எதுவும் சேஞ்ச் பண்ணதில்லை. சரி, பொசிஷனை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. சைஸுங்க பொசிஷனை மட்டும் மாற்றி வச்சுக்கோங்க. இப்படி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு ஃபஸ்ட் லீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி 2 லேயர் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இதை நான் ஒரு 3 தான் எழுதியிருப்பேன். நீ இப்படி பார்த்துருப்பீங்களா, 3 2 போட்டிருப்பேன். அதனால் 3 தான் 2 பண்ணிட்டேன். இப்போ ப்ளே பண்ணி பார்த்து தேர்ட் லீர்ஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள். இங்கே ஸ்டார்ட் ஆகுது. அதனால் நான் தேர்ட் லீர்ஸை கிளிக் பண்ணி முன்ன கட் பண்ணி இருக்கிறேன். அதே மாதிரி கட் பண்ணிட்டு தேர்ட் லீர்ஸை கிளிக் பண்ணி எடிட் டெக்ஸ்ட் வைக்கிறேன். எடிட் டெக்ஸ்ட் போய்ட்டு எல்லாம் டெலிட் பண்ணி விட்டுருந்தேன். டெலிட் பண்ணிட்டு அந்த லீர்ஸ் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, பேஸ்ட் பண்ணிட்டேன். இதுக்கு வந்து நான் அந்த ஃபாண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஃபாண்ட்டு அது செலக்டில் தான் இருக்குது. இப்போ வந்து இதுக்கு வந்து 14 வெயிட் பண்ணுங்கள். 14 இப்போ வந்து எனக்கு எல்லாமே ஒர்க் ஆகலை. ஃபாண்ட்டு ஸ்மால்லே இருக்குது. அதனால் அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு டபுள் டேப்பு 14 மாறிடுச்சு. இதேமாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, இதே நான் பொசிஷனில் செட் பண்ணிக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். அதையே இந்த பக்கத்தில் கொண்டு போய் வச்சுக்கோங்க. அப்படி செம்மையாக இருக்கும். நீட்டாக செட் பண்ணிட்டு ப்ளே பண்ணி பார்த்து இந்த 3 லிரிக்ஸ் ஒன்றால் முடியும்ல, அதை ஒன்று பார்த்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. எனக்கு இந்த இடத்துல முடியுது. ஸோ நான் 3 லிரிக்ஸை கிளிக் பண்ணி சென்டராக பற்றிலாம் ஸ்பிட் பண்ணி விட்டுக்கோங்க. 3 லிரிக்ஸை ஒன்றோட ஸ்பிட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இதேமாதிரி உங்களுக்கு சொன்னால் வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். நீங்கள் மாதிரி பார்க்க மாட்டீங்க வீடியோ லென்த்தாக இருக்குன்னு. ஸோ அதனால் நான் சீக்கிரம் முடிச்சதேன். இதேமாதிரி ஃபுல்லாக 30% லிரிக்ஸை மேக் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள். நம்ம இதுக்கப்புறம் லிரிக்ஸ்க்கு வந்து எஃபெக்ட் போட்டுடலாம். லிரிக்ஸை கிளிக் பண்ணுங்கள், எஃபெக்ட் போங்க, போய்ட்டு ஆர்டர் போயிட்டு போங்க. ஆர்டர் போய்ட்டால் இதில் வந்து நம்ம என்ன 2 எஃபெக்ட் ஆர்டர் பண்ண போகிறோம். அது வந்து பிளருக்கு போங்க. பிளரு போயிட்டீங்கன்னா அதில் வந்து என்ன பிளர்னு பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் பிளர். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். டைரக்ஷன் பிளரை கிளிக் பண்ணிட்டு ஸ்ட்ரென்த் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 20 வச்சுக்கோங்க. 20 வச்சுட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கீ நிமிஷன். அது வந்து நான் ஒரு 0.30 இந்த 0.30 இல்லை 0.40 அந்த வேல்யூவில் நீங்கள் 0.38 வச்சுக்கிறேன். அதாவது நீங்கள் 0.30 to 40க்குள்ளே அந்த கீ நிமிஷன் செகண்ட் கீ நிமிஷன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஸ்ட்ரென்த்தை ஃபுல்லாக 0 பண்ணி விட்ருங்க. ஆனால் அந்த ஸ்ட்ரென்த் வர்றது பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக பக்காவாக இருக்கும். ஓகே, இதுக்கப்புறம் நான் அந்த எஃபெக்ட் அவள் தான் வேலை முடிஞ்சு இல்லை வேறு சேஞ்ச் பண்ணதால அடுத்த மறுபடியும் ஆர்டர் போயிட்டு போங்க. ஆர்டர் போய்ட்டு வந்தீங்கன்னா மூவ் ஆன் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வாங்க. அதில் வந்து ஆட்டோ செக்னு ஃபஸ்ட்லேயே இருக்கும். ஆட்டோ செக் கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோ செக் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். அதில் வந்து மேக்னெட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 50 இருக்கும். இது வந்து 3, அதாவது 3 வச்சுக்கோங்க. 3 வச்சுட்டு ஸ்பெட்டு வாங்க. சரி, ஸ்பீடுக்கு வாங்க. ஸ்பீடு வந்து என்ன பண்ணிங்க பார்த்தீங்கன்னா 8.00 8.00 வச்சுக்கோங்க கரெக்டாக. இந்த ஃபைட்லாம் செம்மையாக இருக்கும். நீங்கள் ஸ்கிப் பண்ணால் மட்டும் பார்த்து எடிட் பண்ணிக்கோங்க. அது வேறு லெவலில் இருக்கும். அந்த லீவ்ஸ் அனிமேஷனு 14 தெரியும். எல்லாமே லீஃப் எஃபெக்ட்டில் மூவிங்கில் இருக்கும். செம்மையாக இருக்கும். நீங்கள் ஸ்கிப் பண்ணால் மட்டும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஸ்பீடு வந்து ஒரு 8.00 வச்சுக்கிறேன். நீங்கள் வேலையை மட்டும் கரெக்டாக செட் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். நான் 0.80 அதாவது வெயிட் பண்ணுங்கள் வச்சிட்டேன். ஃபஸ்ட்டு கூட எவாலுவேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது அப்படியே 0லே இருக்கட்டும். அடுத்து சீடு இருக்குது பார்த்தீங்களா, சீடை வந்து நம்ம மாற்ற போகிறோம். 0.80 அது 0.80 அதான் அந்த வேல்யூவில் மாற்றிக்கோங்க. 0.80 மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆங்கிள் வாங்க. ஆங்கிள் வந்தீங்கன்னா அது 45 இருக்கும். அது அப்படியே 0 பண்ணி விட்ருங்க. 0 பண்ணிவிட்டு அவ்வளோதான் முடிஞ்சு. ஸ்லாக் இருக்கா, ஸ்லாக் போங்க. ஸ்லாக்கில் போய்ட்டு இது வந்து 25 இருக்கும். 25% இது 100% ஃபுல்லாக மாற்றி விட்ருங்க. ஓகே, அவ்வளோ எஃபெக்ட் ஆர்டர் பண்ணியாச்சு. 17 பெர்ஃபெக்டாக இருக்கும். செம்மையாக இருக்கும். நீட்டாக இருக்கும். இந்த லிரிக்ஸை கிளிக் பண்ணி எஃபெக்ட் போங்க. இந்த 3 டேட்டா கிளிக் பண்ணி காப்பி பீட் பண்ணிவிட்டு எல்லாத்துலேயும் பேஸ்ட் பண்ணி விட்ருங்க. ரொம்ப சிம்பிள். நம்ம லிரிக்ஸை ஃபுல்லாக முடிச்சாச்சு. லிரிக்ஸ்க்கு இந்த ஸ்டேட்டஸுக்கு தேவையான லிரிக்ஸ் ஒர்க்கை முடிச்சாச்சு. ஃபுல்லாக முடிஞ்சு ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுத்து ஒரு 2 எஃபெக்ட்டில் செம்மையான லிரிக்ஸை ஒர்க் பண்ணியாச்சு. நம்ம வேறு லெவலில் இருந்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லிரிக்ஸ் வேலை இதே மாதிரி 30 செகண்டுக்கு மேக் பண்ணி எஃபெக்ட் ஃபுல்லாக போட்டு நீங்கள் இம்போர்ட் பண்ணி சரி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி வேலையை முடிச்சிருக்கோம். லிரிக்ஸுக்கு ஃபஸ்ட்டு இதேமாரி தான் 30 செகண்ட் ஃபஸ்ட்டு மேக் பண்ணிக்கோங்க லிரிக்ஸை ஃபுல்லாக. இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து வேலை இருக்குது. அந்த உமன் இமேஜ் பறக்கிற மாதிரி அதை எப்படின்னு பார்த்துலாம். ஃபஸ்ட்டு உமன் இமேஜ் அந்த மூவியில் இருந்து பார்த்தீங்கன்னா அதை எப்படின்னு பார்த்துலாம். ப்ளஸ் செகண்ட் கிளிக் பண்ணி நான் இமேஜின் வீடியோ போய்க்கிறேன். இந்த இமேஜோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இமேஜின் வீடியோ போய்ட்டு விவாவில் போயிறேன். போய்ட்டு அதை தான் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். சரி, இம்போர்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இம்போர்ட் பண்ணிட்டேன். இந்த இமேஜ் தான் அது. இதுக்கப்புறம் நான் மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொஞ்சம் கீழே இறக்கிறேன். அதாவது இந்த இப்படி கீழே இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலர் லீஃப் அது கீழே இறக்குற மாதிரி செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிட்டேன். சைஸ் உங்களுக்கு பெருசாக தேவைன்னா கூட நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. சைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் ட்ராக் பண்ணிட்டுக்கோங்க. உங்கள் தேவை உங்கள் சாய்ஸ் தான்.
செட் பண்ணிட்டு இதை கொஞ்சம் ட்ராக் பண்ணி விட்ருங்க. இந்த லிரிக்ஸையும் உங்களுக்கு எண்டிங் வரை ட்ராக் பண்ணி விட்ருங்க. இந்த இமேஜையும் ட்ராக் பண்ணிட்டு இதில் 2 எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். ஒரு 2 விதமான எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு இதில் வேலை முடிஞ்சு நீட்டாக. நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இது வேலை செஞ்சிடலாம். அதாவது அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, பல்ப் வந்து ஃப்ளிங் ஆகிட்டே இருந்திருக்கும். அதாவது அது எப்படின்னு பார்த்துலாம். ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டெப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டெப்ஸ் ட்ராக் பண்ணுங்கள். அதில் வந்து கீழே ஃபஸ்ட் இருக்கும், செகண்ட் லைனை தள்ளிவிட்டுனா அந்த அம்புக்குறி காட்டுறீங்க பார்த்தீங்களா, அந்த வாட்டர் ட்ராப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிட்டு வந்து இம்புட் ஆயிரும். இது மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் போங்க. மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் போய்ட்டு ரொட்டேட் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வந்து -180 இது எப்படி வச்சாலும் சரி, -180 இல்லை +180 எப்படி வச்சாலும் அது ஒர்க் ஆகும். வச்சுட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் போய்ட்டு இது மேலே செட் பண்ணிக்கோங்க. அதாவது அந்த பல்ப் மேலே செட் பண்ணிட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, எடிட் ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, கீழே அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் வந்து வித்து இருக்குது பார்த்தீங்களா, வித்தை வந்து இப்படி ட்ராக் பண்ணுங்கள். அதாவது இப்படி ட்ராக் பண்ண மாறும் பார்த்தீங்கன்னா, அந்த பல்பில் செட் ஆகிற மாதிரி வரும். இப்படி செட் பண்ணிக்கோங்க. அதாவது நான் ஒரு 33 வச்சுருக்கேன், 33.5 வச்சுருக்கேன். செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சீக்வன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது சேஞ்ச் பண்ணால் ஒல்லி ஆகும் பார்த்தீங்கன்னா தெரியும் பல்ப்பு. அதுக்கப்புறம் கொஞ்சம் மொக்கை ஆகிக்கிறேன், அதாவது பல்ப் மாதிரி. இப்போ வந்து ஒரு 180 190 வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் இந்த ரேடியஸ் இருக்குது பார்த்தீங்களா, ரேடியஸை கிளிக் பண்ணால் வந்து பல்ப் இப்படி மாறும். அது உங்களுக்கு தேவையில்லை, இது நம்மளுக்கு தேவையில்லை. ஒரு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் போய் நான் சைஸை மட்டும் கொஞ்சம் கூட்டிக்கிறேன், பல்ப் மாதிரி கொஞ்சம் செட் பண்ணிக்கிறேன். பல்ப் மாதிரி செட் பண்ணி இப்படி மேலே ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் குண்டாக செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கரெக்டாக பல்ப்பை செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பொறுமையாக டைம் எடுத்து பண்ணிங்கன்னா எடிட் ஷேப்பில் போய் கரெக்டாக பண்ணிடலாம். வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் நான் இது பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கொஞ்சம் அரை முறையாக பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நல்லா டைம் எடுத்து அந்த ஷேப்பில் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. எல்லாம் பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஓகே, செட் பண்ணிட்டு இதை ட்ராக் பண்ணி விட்ருங்க. லிரிக்ஸ் ஃபுல்லாக ட்ராக் பண்ணிவிட்டு கலர் ஃபில்லில் போய் அந்த ஸ்கை ப்ளூ கலர் செட் பண்ணிக்கிறேன். இந்த கலர் தான் பார்த்துருப்பீங்க, அந்த கலர் நான் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிட்டு அப்படியே விட்டுருங்க. நம்ம இதுக்கப்புறம் அந்த லிரிக்ஸ் மூணு இமேஜ் ஆட் பண்ண பார்த்தீங்களா, அந்த இமேஜை கிளிக் பண்ணி எஃபெக்ட் போங்க. எஃபெக்ட் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் போங்க. ஆர்டர் போய்ட்டு அதில் மூவ் ட்ரான்ஸ்ஃபர் வாங்க. இந்த எஃபெக்ட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த எஃபெக்ட் தான். ஸ்விங்கும் பல்ஸும் ஆர்டர் பண்ண போகிறோம். ஸ்விங் எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, கீழே வந்து தெரியும் ஸ்விங்கின்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணி என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா, அது ஃப்ரீக்வன்சி இருக்குது பார்த்தீங்களா, அது 0.71 வச்சுக்கோங்க. 0.71 இல்லை 0.70 இந்த ரேஞ்சில் வச்சுக்கோங்க. நான் 0.71 வச்சுக்கிறேன். இப்போ வெயிட் பண்ணுங்கள். வச்சுட்டு இருக்கிறது ஆங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, ஆங்கிள் வந்து -30 இருக்கும். அது வந்து -1.0 சரி 1.5 -1.5 செட் பண்ணிக்கோங்க. ஆனால் தான் கொஞ்சம் நீட்டாக கரெக்டாக ஒர்க் ஆகும். இது வந்து உங்களுக்கு எவ்வளோ டேனிங் ஆகணும் அந்த தான் இது. ஆங்கிள் 2 இருக்குது பார்த்தீங்களா, அது +1.5. ஓகே, ஆங்கிள் 1 வந்து -1.5, ஆங்கிள் 2 வந்து +1.5 இப்படி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, 0லே இருக்கட்டும். கீழே இருக்க சின்ஸ் அப்படியே இருக்கட்டும். எல்லாமே வேலை சேஞ்ச் பண்ணதில் பேக் போயிருங்க. அடுத்து மறுபடியும் ஆர்டர் போயிட்டு போங்க. ஆர்டர் போய்ட்டுனா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வாங்க மறுபடியும். அதில் வந்து அதே பல்ஸ் சைஸ் இந்த ஆப்ஷன் தான். இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி பல்ஸ் சைஸ் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணால் ஃப்ரீக்வன்சி இருக்குது பார்த்தீங்களா, 0.32 வச்சுக்கோங்க. சரி வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் டைம் எடுத்து மட்டும் லிரிக்ஸை கரெக்டாக பெர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணிட்டுருங்க. 0.32 ஓகே செட் பண்ணிட்டேன். செட் பண்ணிட்டு ஸ்ட்ரிங் வாங்க. ஸ்ட்ரிங் வந்து 0.9 டிகிரியில் 90 இருக்கும். அது வந்து 1 மாற்றி விட்டுருங்க. 1.00க்கு விதமே சேஞ்ச் பண்ணதில்ல, அப்படியே விட்டுருங்க. இதுக்கப்புறம் அந்த 3 டாட்டா கிளிக் பண்ணி காப்பி பீட் பண்ணிக்கோங்க. அதை காப்பி பீட் பண்ணிவிட்டு இப்போ ஷேப்ஸ் ஆட் பண்ணணும் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு அது மேலே பல்புக்கு மேலே அதை கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு பேஸ்ட் பண்ணி விட்டுருங்க. பேஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் ஆட் எஃபெக்ட் போங்க. இதில் ஆட் எஃபெக்ட் போய்ட்டு பிளர் போங்க. பிளர் போனீங்கன்னா பாக்ஸ் பிளர், அந்த பாக்ஸ் பிளரை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் அலைட் மோஷன் ஓல்டு வெர்ஷன் யூஸ் பண்ணி அந்த பாக்ஸ் பிளர் இருக்காது. நீங்கள் அதனால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பாக்ஸ் பிளரை இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன், ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு ஸ்ட்ரென்த் இருக்குது பார்த்தீங்களா, அது 0.300 வச்சுக்கோங்க. இது வந்து இது வந்து ஃப்ளிக் ஆகிறதுக்காண்டி 0.300 வச்சுக்கோங்க. இது எவ்வளோ தூரம் தெரியணும் அதுக்காண்டி தான் 0.300 வச்சுக்கோங்க. மறுபடியும் ஆர்டர் போய்ட்டு போங்க. ஆர்டர் போய்ட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் சாரி ஒப்பாசிட்டி விஷயம் விட்டுவாங்க. அதில் வந்து நான் ஃப்ளிக்கர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, கிளிக் பண்ணி விட்ருங்க. இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் பல்பில் அந்த லைட் எஃபெக்ட்டோட மூவிங்கோட இருக்கும், பயங்கரமாக இருக்கும். நீங்கள் ஃப்ரீயில் பார்த்த மாதிரி வந்துருச்சு. இதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒன்று செட் பண்ண போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, லீஃப் கீழே ஆடிச்சு பார்த்தீங்களா, அது செட் பண்ண போகிறோம். செட் பண்ணிட்டா ஸ்டேட்டஸ் முடிஞ்சு. நான் ஒரு இமேஜை மட்டும் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் பிக்சாரில் அதை ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இமேஜ் தான் அது இம்போர்ட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கப்புறம் அதை எண்டிங் வரை ட்ராக் பண்ணி விட்ருங்க. ட்ராக் பண்ணிட்டு 3 ட்ரான்ஸ்ஃபர் போய்ட்டு கீழே கொண்டு வாங்க. அதை கொஞ்சம் அப்படி கீழே கொண்டு வந்துருங்க. அதுக்கு மேலே செட் பண்ணுற மாதிரி அப்படி மேலே செட் பண்ணிக்கோங்க. நான் இப்படி மேலே மறைச்சிட்டு இதில் ஒரே எஃபெக்ட் ஆட் பண்ணி விட்ருங்க. ஒரு எஃபெக்ட் தான் வேலை முடிஞ்சு. எஃபெக்ட் போங்க, ஆட் எஃபெக்ட் போங்க. அது என்ன எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா, ப்ரொடியூசர் இருக்குது பார்த்தீங்களா, சாரி டிஸ்டர்ஷன் வார்ப்பு. அதை கிளிக் பண்ணினா கீழே வாங்கினா ஒரு இது இருக்கும்.
டர்புலன்ட் டிஸ்பிளேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபைட்டை தான். அதை கிளிக் பண்ணி விட்ருங்க. கிளிக் பண்ணி 2 வேல்யூ சேஞ்ச் பண்ணால் நம்ம பர்ஃபெக்டாக வந்து கிடச்சிரும். அது என்னென்னு இப்போ சொல்லியிருந்தேன். அதுக்கு கீழே ஸ்ட்ரென்த் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்ட்ரென்த்தை வந்து ஃபஸ்ட்டு குறைச்சி விட்டுக்கோங்க. அதாவது 0.030 அந்த வேல்யூவில் செட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்கும். பொறுமையாக டைமர் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்லக்ஸ் பார்த்தீங்களா, ஸ்டார்டிங்கில் இருக்கும். பார்லக்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் ஒரு கீனியேஷன் கொடுங்க. ஸ்டார்டிங்கில் கீனியேஷன் கொடுத்தா 0ல இருக்கும். அடுத்து எண்டிங் போயிருங்க. எண்டிங் போய்ட்டு அங்கே ஒரு கீனியேஷன் கொடுங்க. நான் வந்து 30 செகண்டுக்கு மேக் பண்ணினால 1000 வச்சுருந்தேன். கரெக்டாக வேல்யூ வந்து ஒரு 10 செகண்ட் மேக் பண்ணாலும் அது எவ்வளோ வச்சுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 500 வச்சுக்கிறேன். நீங்கள் 1000 வச்சுக்கோங்க. அதாவது இந்த இலை வந்துருக்கு பார்த்தீங்களா, அந்த இலை இருக்கும் பார்த்தீங்களா, நீங்கள் ப்ரீவில் பார்த்துருப்பீங்க. அந்த இலை வந்து எவ்வளோ ஸ்பீடாக ஆடணும் அந்த தான் இது. இது வந்து உங்களுக்கு எவ்வளோ நாள் செட் பண்ணிக்கோங்க. நான் 30 செகண்டுக்கு மேக் பண்ணேன், 1000 வச்சுருந்தேன். நான் இப்போ ஒரு வேல்யூ சும்மா செப்பரேட்டாக வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த லிரிக்ஸ் இலை லீஃப் ஆடுறது செம்மையாக இருக்கும். இது வந்து ஒரு வேறு லெவலில் இருந்திருக்கும். அலைட் மோஷனில் இப்படி எடிட் பண்ணுறது ரொம்ப இதான். எடிட் பண்ணியாச்சு. ஆஃப்டர் எஃபெக்ட் ஃபீலிங்கில் இருக்கும். நீங்கள் ஈஸியாக செம்மையாக மேக் பண்ணிடலாம். நீங்கள் கன்ஃபார்ம் உங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணி விட்ருங்க. இது வரை பார்த்துருந்தீங்கன்னா. இது நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுறேங்க. இதுக்கு பார்க்குறவங்க வாட்டர் மார்க் எங்கே மூட் பண்ணாலும் மூட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி எக்ஸ்போர்ட் பண்ண உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் எடிட் பண்ணி பார்த்து எப்படி இருந்து கீழே மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ லைக் பண்ணி விட்ருங்க. பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணி விட்ருங்க. அடுத்து உங்களுக்கு வேறு வீடியோ எது வேணாலும் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ கன்ஃபார்ம் எடிட் பண்ணி போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். பாய், ஹேவ் எ நைஸ் டே.